எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே சொல்லப்பட்டிருக்க அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் சொல்ல கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. இந்த கண்டென்ட் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, திஸ் இஸ் ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி. நான் ராஜேஷ் கண்ணன் பேசுகிறேன். ஓகே, ஒரு மார்க்கெட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்புறம் லெவல்ஸ் கொடுக்கறது, அது இங்கே அங்கே போகிறது, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஒரு மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே 9:05 9:07 இன்றைக்கி மார்க்கெட்டு சைடுவேஸு, இன்றைக்கி ப்ரீமியம் டிகே தான் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஜித்து. அது இன்றைக்கி நம்ம சொன்னது தான். இன்றைக்கி மார்க்கெட்டு ப்ரீமியம் டிகே தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டு பெரிய மூமெண்ட் இருக்காது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தோம். சரியா? ஸோ அது போலவே தான் மார்க்கெட் மூவ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி, ஸோ இப்போ போய்கிட்டு இருக்கிற ஒரு பேட்டர்ன் என்னது? பேரலல் சேனல். அகைன் ஒரு பேரலல் சேனல் கிரியேஷன். ஓகே, ஸோ மார்க்கெட்டு என்ன சொல்ல வருதுன்னா, நான் கீழேயும் போக விருப்பம் இல்லை, மேலேயும் போக விருப்பம் இல்லைங்கிற மாதிரி செல்லர்ஸோட கையில் மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் இந்த ஏரியா, இந்த ஃபேஸ்க்குள்ளே இருக்குது. இந்த டாப்ல இருந்து இந்த ஃபேஸ், இந்த ஏரியாக்குள்ளே இருக்குது. சரியா? ஒன்று மார்க்கெட் என்ன பண்ணணும்? இதை விட்டு வெளியில் வரணும், இல்லை இதை விட்டு மேலே போகணும். ஓகேவா? ஓகே, இதில் நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் 24,050. இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருந்த லெவலும் அதே தான், 24,050. இந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மட்டும்தான் மார்க்கெட்டில் மூமெண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஓகேவா? 24,050க்கு மார்க்கெட் ஒன்று கீழே போகணும், இல்லை மேலே போகணும். ஓகே, 24,050 விட்டு போனால் போயிருமா சார் அப்படின்னா, 980 ஒரு சப்போர்ட் இருக்குது. 980 இந்த இடத்துல. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னு சொன்னால் இந்த இடம். ஓகேவா? அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா 900 சப்போர்ட்டு, அடுத்தது 830 சப்போர்ட்டு. ஸோ மார்க்கெட்டில் லிக்விடிட்டி கீழே இருக்குது. ஆனால் மார்க்கெட் எப்போ ஹண்ட் பண்ண வருவான் அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குறி. சரியா? ஸோ 24,050 கொஞ்சம் பிரேக் பண்ணனா கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் கொஞ்சம் வீக் ஆகிடுவான். ஓகேவா? இப்போ நாளைக்கு மார்க்கெட் பாருங்கள், மறுபடியும் இதுக்கு மேலே, அதாவது இந்த ஹைக்கு மேலே போகுது அப்படின்னு சொன்னால், போன உடனே எல்லோரும் கால் சைடு போயிடாதீங்க. ட்ராப்பாக கூட இருக்கலாம். மார்க்கெட்டு திரும்பவும் இந்த பிளாக் லைன், இந்த ஏரியாக்குள்ளேயே என்ட்ரு ஆச்சு அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷன் தான் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படின்னா, மார்க்கெட் பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே வந்தாலும் வந்துடுவோம். சரியா? அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? புட் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணணும். மார்க்கெட்டு ஒரு பெரிய ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட்டு உங்களுக்கு 24,900 ஒரு ரிவர்சல் கொடுக்குறான், இல்லை 24,830 அந்த ரேஞ்சில் ஒரு ரிவர்சல் கொடுக்குறான் அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? கால் சைடு சிஇ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சார் நாளைக்கு அப்போ மார்க்கெட் அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிடாதா சார்? ஒரே நாளில் ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். சரியா? மெதுவாக ஃபில் பண்ணலாம். ஒருவேளை அக்ரெசிவ் செல்லிங் இருந்தால் மட்டும் ஒரே நாளில் ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? அக்ரெசிவ் செல்லிங் இருக்கணும். இப்போதைக்கு மார்க்கெட்டில் அக்ரெசிவ் செல்லிங் இருக்கிற மாதிரி தெரியல, அக்ரெசிவ் பையரும் இருக்கிற மாதிரி தெரியல. மார்க்கெட் ஒரு அப் சைட்லேயே போயிட்டு இருந்த மார்க்கெட்டு சடனாக ஒரு டவுனு, லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேயே போய் உட்காந்துருக்கான். அதே இடமா மறுபடியும் அப்னு வரானா, இல்லை டவுன் வரானா நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ 24,180 அந்த லெவலுக்கு மார்க்கெட் மேலே இருந்து மறுபடியும் அதே லெவலுக்குள்ளே மார்க்கெட் என்ட்ராயிடுச்சு அப்படின்னா நீங்கள் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். புட் சைடில் ஒரு பெரிய ரேலி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 24,050, 24,000, அடுத்தது 23,900 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே இது மார்க்கெட் கீழே வந்தான் அப்படின்னு சொன்னால் 23,900, 23,800 இந்த இடத்துக்கு வந்தான்னா இங்கே ஒரு ட்ராப்பை மார்க்கெட் வச்சுட்டு மறுபடியும் உள்ளே போயிடுவான். ஸோ இங்கேருந்து கால் வேகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ மார்க்கெட்டு இந்த ஜங்ஷனுக்குள்ளேயே தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்மளோட லைஃப் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம்.
இன்றைக்கி நம்ம வந்து சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே சொல்லிட்டோம் இன்றைக்கி மார்க்கெட்டு ப்ரீமியம் டிகே தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இன்றைக்கி 24,000 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம், 24,200 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ஓகே, ரெண்டு பேருமே இன்றைக்கி வந்து ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகி ப்ரீமியம் டிகே ஆகி தான் ஓப்பன் பண்ணாங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடச்சது. இங்கே ஒரு 6 பாயிண்ட் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல 6 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. அடுத்தது கால் ஆப்ஷனில் ஒரு என்ட்ரி கிடச்சது. 178 வரைக்கும் போவான்னு சொல்லியிருந்தோம். 178. நம்மளோட நம்பர் சிஸ்டம், மறுபடியும் நம்பர் தியரி நம்பர் சிஸ்டம் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். 178 அகைன் மார்க்கெட்டு வந்து ரெஸ்பான்ஸ் அழகாக கொடுத்துட்டு அகைன் மார்க்கெட்டு டவுன். சரியா? ஓப்பனிங் ப்ரைஸ் வரைக்கும் வந்தால் ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு சின்ன அப்பு. மறுபடியும் இந்த இடத்துல 3 மணிக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா புட் ஆப்ஷனில் என்ட்ரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 106 என்ட்ரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு 126 வரைக்கும் போகலான்னு சொல்லியிருந்தோம். 122 வரைக்கும் தான் வந்தது புட் ஆப்ஷன் என்ட்ரி. நம்மளுக்கு அங்கே ஒரு சின்ன ப்ராஃபிட். அவ்வளோதான். இன்றைக்கி மார்க்கெட்டே ஓவராலாக வந்து இவ்வளோ தான் வந்து மூமெண்ட்டு கொடுத்துருந்தாங்க. நல்ல ப்ரீமியம் மெல்ட்டிங் நடந்தது இன்றைக்கி. ஸோ நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கால் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணும்போதே ஒரு வேளை கீழே போய் ஓப்பன் பண்ணி மார்க்கெட் மேலே வர்றான் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டு ஒரு நல்ல ரேலி கொடுப்பான் கால் சைடில். சரியா? ஓப்பன் பண்ணும்போதே என்ன பண்ணுவான், கீழே போய் லிக்விடிட்டியை கண்ட் பண்ணிவிட்டு மேலே வர்றான்னா நல்ல ஒரு ரேலி கொடுப்பான். இதே இது புட் ஆப்ஷன் சப்போஸ் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணுறான் அப்படின்னா திரும்பவும் புட் ஆப்ஷன் லோக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் புட் ஆப்ஷன் கேப் டவுனில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் லிக்விடிட்டி ஹண்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறதுனா, ஒரு ட்ராப் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ட்ராப் எங்கே இருக்குன்னே தெரியாமல் பிளைண்டாக போய் நீங்களாட்டில் போய் ட்ரேடில் மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு செஞ்சுருவாங்க. அப்புறம் உங்கள் கேபிட்டலுக்கு அது ரொம்ப ஆபத்து. கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், கற்றுக்காமல் போய் லாஸ் பண்ணாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், லிக்விடிட்டினா என்ன அப்படின்றத கற்றுக்கோங்க. பாட்டம் என்ட்ரி கான்செப்ட்னா என்ன அப்படின்றத கற்றுக்கோங்க. கற்றுக்காமல் போய் மாட்டாதீங்க. மாட்டினீங்கன்னா அவ்வளோதான். சரியா? ஓகே, தேங்க்யூ கைஸ், குட் நைட்.